நான் வந்து இந்த வளையல் பற்றி நான் போட்டிருப்பேன். இந்த வளையல் பற்றி தெரியணும் அப்படின்னா தேடி சொல்லி சேனலில் வந்து கோல்டு சேவிங் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் போய் பாருங்கள். இந்த மாதிரி வளையல் வந்து சூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இதில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், இப்படி பிஞ்சு பிஞ்சு வருதா. ஸோ இதில் கிளியராக தெரியுதா என்னன்னு தெரில, நல்லாவே வந்து பிஞ்சு வருது. இதில் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படியே பாதி போயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் பற்ற வைக்கலாம். நான் வந்து நகை ஆசாரிட்டு தான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து மேக்ஸிமம் வந்து செய்வாங்க. ஸோ அவங்கள்ட்ட கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். இதெல்லாம் வந்து இந்த செயின் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம சாரியில் வந்து பிடிச்சி இழுக்குது. அதனால் இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இதெல்லாமே பற்ற வைக்கலாம். இந்த கேப்லலாம் வந்து கோல்டு, ஸோ தங்கத்தை ஊற்றி நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து டிசைன் வந்து மங்கின மாதிரி இருக்கும். அது இல்லாமல் 1 கிராம் போல் வரும் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொன்னாங்க. இந்த வளையல்லேருந்து ஆல்ரெடி இப்போ விழுந்த இது பாருங்கள், நான் இப்போ எடுக்கும் போதே ஒரு இது விழுந்துருச்சு. இது மாதிரி நான் போட்டேன், ஒரே ஒரு டைம் தான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணும்போதே இப்படி நொறுங்கி வரவும் நான் விட்டுட்டேன். இது எப்படி நான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணும்போது எவ்வளோ வந்து இதே மாதிரி மில்லிகிராம் வந்து எவ்வளோ வந்து எனக்கு லாஸ் ஆகும். அதனால தான் நான் இந்த வளையலை வந்து சரி போட்டு எப்படியோ லாஸ் தான் ஆக போகுது, அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நகை ஆசாரிகிட்ட வந்து கேட்டேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நகை ஆசாரி வந்து சொன்னாங்க, நெக்ஸ்ட்டு வந்து வளையல் எடுக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா செயின், இந்த பிளெயினாக இருக்க செயினுக்கும் பேங்கிளுக்கும் தான் வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டிலாம் வந்து 7% வேஸ்டேஜ் வந்து ஆரம்பிக்குது பேங்கிளுக்கு. இதே சரவணா எலைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4% ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. பார்த்தீங்க அப்படின்னா செயினுக்கும் பேங்கிளுக்கு தான் வந்து கம்மி. ஸோ இதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து அதிகமாக தான் வந்து போடுவாங்க. நான் பிளெயினாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து 7% வந்து ஆரம்பிக்குது. நம்ம இந்த மாதிரி தான் வந்து வளையல் வந்து சூஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு இது பார்த்தோன்னே நமக்கு பிடிக்கும். பட் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எந்த மாதிரிலாம் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறேன். இது வந்து என்னோடய பர்சனல் இல்லை, எனக்கு வந்து இதை பற்றி தெரியாது. ஸோ இது தெரியாதனால தான் நான் இந்த வளையல் வந்து சூஸ் பண்ணேன். என்னைய மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணிடாதீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் சொல்கிறேன். இப்போ எந்த மாதிரிலாம் வந்து சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் நகை ஆசாரி வந்து சில இதெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதையும் சொல்கிறேன். இப்போ லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அந்த பேங்கிள் வந்து நல்லா தான் உழைக்கும். பட் பார்த்திங்க அப்படின்னா இடையில வந்து இந்த ஜாயின் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூ மாதிரி வச்சாங்க அப்படின்னா அது வந்து கைக்கு வந்து நல்லா அடக்கமாகவும் இருக்கும். ஏன்னா இந்த முழி வந்து நிறைய பேருக்கு வந்து பெருசாக இருக்கும் இந்த முழி, ஆனால் இந்த இடத்துல வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூ டைப் இருக்குல்ல, அது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணாலும் லைஃப் வந்து நல்லா வரும். ஆனால் அந்த